Hi friends, welcome to my channel TNUSR Police Examல எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் இருக்கிற டாபிக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ட் 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருளியல் அல்லது பொருளாதாரம் என்பது டேஸ் அறிவியல் ஆகும். ஆன்சர் சமூக அறிவியல். 2. தொழில் முனைவோர் எப்போதும் செய்வது. ஆன்சர் புத்தாக்க பணி. 3. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் தனிநபர், குடும்பம், சமூகம், சமுதாயம். 4. 1,00,000க்கும் அதிகமாக மக்கள் தொகையுள்ள பேரூர்கள். ஆன்சர் நகராட்சி. 5. வேளாண்மை டேஸ் துறையை சார்ந்தது. ஆன்சர் முதன்மை துறை. 6. ஊர்மன்ற கூட்டங்கள் ஒரு ஆண்டிற்கு எத்தனை முறை கூடுகிறது. ஆன்சர் 4 முறை. 7. முதன்மை, இரண்டாம் மற்றும் சார்புத்துறை மூலமாக செயல்படுவது டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் உற்பத்தி சங்கிலி. 8. நிகர நாட்டு உற்பத்தி என்பது. ஆன்சர் மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். 9. மாவட்டம் முழுமைக்குமான வளர்ச்சி திட்டம் தயாரித்து மாநில திட்டக்குழுவிற்கு அனுப்பி வைப்பது யாருடைய கடமை. ஆன்சர் மாவட்ட திட்டக்குழு. 10. முதலாளித்துவத்தை இயக்கும் அடிப்படை சக்தியாக விளக்குவது. ஆன்சர் லாபம். 11. கிடைப்பருமை இலக்கணத்தின் ஆசிரியர். ஆன்சர் லயனல் ராபின்ஸ். 12. டேஸ் ஒரு மறைமுக வரியாகும். ஆன்சர் விற்பனை வரி. 13. வருமானம் இல்லாத நிலையில் உள்ளோரும் அடிப்படை தேவைகளை பெறும்போது அதனை டேஸ் என்கிறோம், பகிர்வு. 14. அரசு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க டேஸ் அறிவு மிக மிக அவசியம், பொருளாதார அறிவு. 15. அனைத்துமே சரி. மனிதன் கண்ட முதல் தொழில் எதனா வேளாண்மை தொழில். அடுத்து 2வது, பணத்தை சேமிப்பது வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்லது. 3வது, பொருட்களை வாங்கி விற்பவர்கள் வணிகர்கள் ஆவர். உற்பத்தி, நுகர்ச்சி, பகிர்வு ஆகிய 3ம் பொருளாதாரத்தின் அடிப்படை, அனைத்துமே சரி. 16. போலி வாரம் என்ற கருத்தின் ஆசிரியர். ஆன்சர் மார்ஷல். 17. பணக்கொள்கையை செயல்படுத்தும் அமைப்பு எது. ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. 18. ஐக்கிய நாடுகள் அவையின் சாசனத்தை எழுதுவதற்காக மாநாடு நடைபெற்ற ஆண்டு. 1945. 19. பொது பேரவையின் தலைவராக விஜயலட்சுமி பண்டிட் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆன்சர் 1954. 20. குறைந்தபட்ச கற்றல் அளவு அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் தாவே. 21. எதிர்பாராத விதமாக ஏற்படும் மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் மக்கள் தொகை பெருக்கம். 22. பின் வருவனவற்றுள் சரியான இணை எது. எவை. ஆன்சர் ஃபஸ்ட்டு செகண்டும். 5வது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு, இது சரி. அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம் உணவு உற்பத்தியில் சுயசார்பு நிலை, இது ரெண்டுமே ரைட்டு. அடுத்த கொஸ்டின் 23. இந்திய மக்கள் தொகையில் வறுமை கோட்டிற்கு கீழே எத்தனை பங்கு பேர் உள்ளனர். ஆன்சர் 1/3. 24. பன்னாட்டு எழுத்தறிவு வருடம் 1990. 25. பணத்தின் மதிப்பீடு என்பது. ஆன்சர் நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டது. 26. பொருளாதாரத்தில் நிதி பற்றாக்குறையினால் ஏற்படும் விளைவு. ஆன்சர் பணவாட்டம். 27. விலைவாசி ஏற்றத்தின் பொருளியல் பெயர். ஆன்சர் பணவீக்கம். 28. பண அளவு கோட்பாட்டை வரையறுத்தவர். ஆன்சர் இர்விங் பிஷர். 29. அளிப்பு அதன் தேவையை தானே உண்டாக்குகிறது என்று கூறியவர் யார். ஆன்சர் கீன்ஸ். 30. தேவை கோட்பாட்டில் பயன்பாட்டு அணுகுமுறையை முதலில் புகுத்தியவர். ஆன்சர் ஆல்பர்ட் மார்ஷல். 31. தேவை வளைகோடும் அளிப்பு வளைகோடும் ஒன்றையொன்று வெட்டும் புள்ளி விலை. ஆன்சர் சமநிலை விலை. 32. அளிப்பின் நெகிழ்ச்சியானது ஒன்றுக்கு குறைவாக இருந்தால் அது அளிப்பு டேஸ். ஆன்சர் குறைவான நெகிழ்ச்சி. 33. நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் 3. அதே இந்திய நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் கேட்டானா 2. 34வது கொஸ்டின், செலவின் முறையில் நாட்டு வருமானம் என்பது. ஆன்சர் செலவின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. 35. நாட்டு வருமான கணக்கீடு என்பது. ஆன்சர் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. 36வது கொஸ்டின், 2ஆம் துறை மூலம் நாட்டின் வருமானத்திற்கு பங்களிப்பு. ஆன்சர் 25.8%. ஃபஸ்ட்டு 15.8%, செகண்டு 25.8%. அடுத்து 37. டேஸ் என்பது அரசு பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்பது ஆகும். ஆன்சர் தலையிடா கொள்கை. 38. பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1966 to 67. 39. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு 1991. 40. நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களில் ஒன்று.
ஆன்சர் வர்த்தக கண்காட்சி. 41 நுகர்வோரின் மகாசாசனம். ஆன்சர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 42 தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அக்டோபர் 12, 2005. 43 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்து 44வது கொஸ்டின். லாபம் இதற்கான வெகுமதி. ஆன்சர் தொழில் அமைப்பு. 45 போலி வாரம் என்ற கருத்தின் ஆசிரியர் மார்ஷல். 46 பேரியல் பொருளியல் சிந்தையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் ஜேஎம் கீன்ஸ். 47 பணக்கொள்கையை அமுல்படுத்துவது மைய வங்கி. பணக்கொள்கை மைய வங்கி. 48 பொதுமக்களிடம் உள்ள புழக்கப்பணம் M1. 49 வங்கி வீதம் எப்போதும் உயர்த்தப்படுகிறது. ஆன்சர் பணவீக்கம். 50 பூஜ்ஜியத்தை அடிப்படையாக ஆண்டு நிதிநிலை அறிக்கை இதனை அடிப்படையாக கொண்டது. ஆன்சர் புத்தாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.